வணக்கம் வெல்கம்ஸ் டு உலக தமிழா அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் ரவா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா அல்வா செய்யறதுக்கு இப்போ அரை கப் ரவா எடுத்துருக்கேங்க. இது இப்படி இருக்கட்டும். இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் முதல்ல நம்ம பாலை கொதிக்க வச்சிடலாம். அரை கப்பு ரவை எடுத்துருக்கனால இப்போ நான் இதுக்கு 3/4 கப்பு பாலும் 3/4 கப்பு தண்ணியும் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரவையை வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நெய் 1/4 கப்பு நெய், முந்திரி, பாதாம் ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சேர்ந்துருச்சு. இந்த சமயத்தில் திராட்சை போட்டுக்கலாம். இந்த முதலே திராட்சை போட்டால் ரொம்ப செவந்துடும். திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்பிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ இது ஓரளவு வறுபட்டுருக்கு. இதோட நம்ம இப்போ சேர்க்க போகிறது கடலை மாவு. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த சமயத்தில் நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அந்த பாலை இதோட சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த ரவையில் பால் நல்லா சேர்ந்து ஒன்றா போல் வரணும். ரவையும் இந்த பால்லே வெந்து வரணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ அது ஒட்டாமல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து இப்போ நான் அரை கப் ரவை எடுத்துருக்கிறதுனால அரை கப்பு சர்க்கரை போடுறேன். இது வந்து மிதமான தித்திப்புலாம் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா ஒன்று சேர்ந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய். ஏற்கனவே நம்ம 1/4 கப்பு ஊற்றிருக்கோம். அரை கப்பு ரவை எடுத்ததுக்கு அரை கப்பு நெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதை தான் நம்ம 2ஆக பிரித்து இப்போ ஊற்றிட்டுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவை நசுக்கி தான் போடுறேன். வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை இது சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவை அல்வா ரெடி.
கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.